அன்றினுள் ஆடி போற்றி இன்றனக்காரமுது ஆனாய் போற்றி காவாய் கனகத் திரளே போற்றி கைரை மலையானே போற்றி போற்றி பொழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆடிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமறி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி தந்தைதாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தமிராய் என்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தழைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடனலம் மனவடம் ஞானத்தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்தில் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி திருமூல நாயனார் திருவடிகள் வணங்கி திருமூல நாயனார் அருளிய திருமந்திரம் அதில் திருவடிப்பேறு என்ற பகுதியை நமக்கு நிறைவு செய்திருக்கிறோம். திருவடி பேரு நிறைவு செய்யும்போது யார் வரல? திருவடி பேரு நிறைவு செய்யும்போது வராத மாணவர் யார்? நீங்கள் வரல. கடைசி 2 மந்திரம் அது செய்தியை மட்டும் சொல்கிறேன். அப்படியே உள்ளே வந்துட்டு அப்படியே டக்குன்னு நம்ம திருவடி பேர் அடுத்த தலைப்புக்கு போயிடலாம். அடிசாரலாம் அண்ணல் பாதம் 2 அப்படிங்கிற மந்திரம் இருக்குதா? எடுத்துட்டீங்களா? அதை அவங்க அந்த வகுப்புக்கு வராதவங்க திருவடி பேரில் கடைசி 2 மந்திரம் அது எப்படி முடியுதுன்னு தெரிஞ்சாதான் அடுத்த தலைப்பு புரியும். அடிசாரலாம் அண்ணல் பாதம் 2 முடிசார வைத்தனர் முன்னை முனிவர் படிசார்ந்த இன்பம் பல அடியார் வெள்ள குடிசார் நெறிகூடி நிற்பவர் கொள்கையே. அந்த மந்திரத்துக்கு என்ன பொருள் சொல்லியிருக்காங்கன்னா, பண்டைய காலத்து முனிவர்கள் எல்லாம் சிவனுடைய திருவடியை சார்தற்கு ஏதுவாக தன்னுடைய சிவனடி சேர்வதற்காக குருவின் 2 திருவடிகளையும் தம்மீது பொருந்த வைத்தனர். இது என்னதுன்னா ஒரு அடுத்த நிலை. குரு தன் சீடனுக்கு திருவடி பேறு கொடுப்பது என்பது ஒரு நிலை. அடுத்தது சாதகனை யாருடைய திருவடியை எடுத்துக்கொள்ளுதல் என்பதன் பொருள் அருளை பெறுதல் அர்த்தம். அந்த அருளை நாடுதல் அர்த்தம். ஏன்னா சாஸ்திரத்தில் எடுக்க முடியாதுன்னு இருக்குது. புரியுதா? துஞ்சினனோ போயினனோ சொல் அப்படின்னு திருவருட்பயனில் ஒரு இடம் இருக்குது. பஞ்சமுடன் ஒருவன் வைத்த நீதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல் என்று உமாபதி சிவன் சொல்றார். சாதகன் எடுக்க முடியாது. எடுத்தல் என்பதன் பொருள் என்ன? நாடுதல். அதாவது அந்த நிலையை இங்க சொல்லுகிறார். அந்த அவ்வாறு இருக்கும் பொழுது படி சார்ந்த இன்பம்னா படிமுறையில் தான் இதை அடைய முடியும். சோபான முறைம்பாங்க, சைவத்தில் சோபானம்பாங்க. இந்த படியை நாம் சொல்லும்போது தான் பலருக்கு அது ஏற்றுக்கொள்றதில்லை. அவங்க எல்லாருமே எதில் நிற்கிறாங்களோ அதையே எல்லையாக கருதி நிற்பாங்க. சரியில் நிற்கிறவங்க நான் சரியாக தான் நிற்கிறேன், கிரியையில் நிற்கிறவங்க நான் சிவனை அடைவதற்கான சரியான இடத்துல தான் நிற்கிறேன், எனக்கு தேவையான அங்கீகாரம் கிடைக்குது, எனக்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது, என்னை பாட விடுறாங்க, நான் முன்னால் போனால் வாங்கன்னு சொல்கிறதுக்கு 10 பேர் வர்றாங்க, பிரசாதம் தர்றாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன இருக்குன்னு அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு மேலே நிறையா இருக்குது. இப்போ நம்ம ஊர்லேயே பணக்காரங்கன்னு ஒன்று இருக்குது, பிறகு கோயம்புத்தூர்லேயே பணக்காரன்னு ஒன்று இருக்குது, பிறகு தலைநகரத்தில் பணக்காரன்னு ஒன்று இருக்குது, பிறகு நாட்டில் பணக்காரன்னு ஒன்று இருக்குது, உலக பணக்காரன்னு ஒன்று இருக்குது. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு போட்டிக்கு ஆளில் இருந்தால் என்ன கொஞ்சம் பெரிய ஆளாகுவேன்னு சொல்லுவான். அந்த உலக பணக்காரனுமே என்ன சொல்லுவான், நமக்கு அடுத்த பணக்காரனுக்கு இடையில பல லட்சம் கோடி டிஃபரெண்ட் இருக்குது, நமக்கு போட்டிக்கு ஆள் இல்லைம்பா. உண்டா இல்லையா? நம்ம ஊர்லேயே பெரிய பணக்காரன் ஒரு தொழில் பண்ணுறான். உலக பணக்காரன் இப்போ நேற்று டிவியில் காட்டினாங்க. அதாவது ஒருவருக்கு வாதம் வந்துட்டுன்னு வச்சுருங்க, கால் செயல்படலைன்னா அந்த எலாமெக்ஸ் அவருடைய கம்பெனியில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. கம்ப்யூட்டரில் சிப் இருக்கிற மாதிரி, செல்ஃபோனில் இருக்கிற மாதிரி மூளையில் பொருத்திடுறான். அது கம்ப்யூட்டரில் கனெக்ஷன் கொடுத்தா அவருக்கு அந்த எல்லா சிக்னலும் கிடைக்குது. அவர் அந்த அந்த நோயினால் சிரமப்படுறதில்லை. மூளைக்குள்ளேயே பொருத்திடுறாங்க. அதை எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்துல இந்த மிஷின் என்ன செய்கிறாங்க, பொருத்திடுறாங்க. இப்படி அவன் போயிட்டுருக்கிறான். அவன்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு போட்டி இருந்தால் இன்னும் டெவலப் ஆகும்பா. உண்டா இல்லையா? அதனால் நீங்கள் இந்த படிங்கிறது ரொம்ப முக்கியம் சைவத்தில். ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட மாணவர் குறிப்பிட்ட இடத்துல நின்று விடுவார். நீங்கள் யானையை கட்டி இழுத்தாலும் வரமாட்டார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, நாம் இந்த அறிவுரைகளை ஏன் சொல்கிறோன்னா அவருக்காக அல்ல, அவர் தலையெழுத்து அப்படி ஆயிற்று.
மற்றவர்களும் அவர்களை பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது. நம்ம இப்போ உதாரணமாக நம்ம உஷா நம்ம மாணவர் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாடுனா போதும் சைவம் அவ்வளோதான் சொல்லி தான் அவங்கள உள்ளே இழுத்துருக்காங்க. பாடுனா போடாது படிக்கணுங்கிறத நம்ம வகுப்பில் வச்சு தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ படிக்கிறாங்க, நல்லா தெரியுறாங்க, சந்தோஷம். ஆனால் அவர்களுக்கு நம்ம அப்படி ஒரு நாளும் ஊட்ட மாட்டோம். நம்ம எப்படி ஊட்டுவோம்? ஞானம் பெறுவரை இந்த பயணம் என்ன செய்யாது, முடியாது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு தெரியுது நம்ம பயணம் செய்யணும். இப்போ ஈரோட்டில் வந்து படித்தாங்க, இப்போ தான் தெரியுது பயணம் செய்யணும். அது அந்த உயிருக்கு ஒரு யோகம். அந்த உயிர் டக்குன்னு ஜம்ப் பண்ணுது. சில உயிர் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுக்கிட்டோம், ஒன்று நீங்கள் அசைக்கவே முடியாது. அது அறிவுரை சொன்னாலும் இதெல்லாம் தேவையில்லாத அறிவுரை அப்படின்னு நினைக்கும். ஆனால் படியை பற்றி யாரே பேசுகிறா, திருமூலரே பேசுகிறார். அந்த கண்ணப்ப நாயனார் புராணத்தில் படி இருக்குது, சோபானம் ஏறி 9ஆம் திருமுறையில் இருக்குது. 9ஆம் திருமுறையில் இருக்கிறத சிவஞான முனிவர் மாபாடியத்தில் சொல்கிறார். ஆமாம், 9ஆம் திருமுறையில் ஒரு குறிப்பிட்ட பாட்டு இருக்குது மாபாடியத்தில். அந்த பாடலை வச்சு நான் நடத்தியிருக்கிறேன். அவரும் இந்த படிநிலைகளை பேசுகிறார். சைவத்தில் படிநிலைகள்ங்கிறது என்ன செய்ய முடியாது, தவிர்க்க. இது கம்பல்சரி. பள்ளிக்கூடத்தில் எப்படி 5ஆம் வகுப்பு அவசியமோ 8ஆம் வகுப்பு அவசியமோ 10ஆம் வகுப்பு அவசியமோ அதுபோல் இது. அதை தான் இதில் அந்த படிவழி சார்ந்த இன்பம் பல அடியார். அதற்கு பிறகு நீங்கள் படிவழி சாரும்போது தான் உங்களுக்கு அந்த பல அடியார் என்று சொல்லக்கூடிய மீளா அடிமைகளுக்கு பேர் தான் பல அடியார். பல அடியார்னா ரொம்ப வருஷமாக சைவம் பண்ணுறவர்னு அர்த்தம் கிடையாது. எதையுமே ரொம்ப வருஷம் பண்ணுறதுனால பெரிய ஆளாயிர முடியாது. 40 வருஷம் வியாபாரம் பண்ணி பெட்டி கடை நடத்துகிறவனு இருக்கிறான், 4 வருஷம் வியாபாரம் பண்ணி மாநிலத்திலே பணக்காரனாகிறவனு இருக்கிறான். புரியுதா? அதனால ரொம்ப வருஷம் கலெக்டர் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் சும்மா டூர் பார்க்க வந்த மாதிரி இருக்குது, ஆனால் மாவட்ட கலெக்டருங்கிறாங்க. டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க சிலர் கலெக்டர். நான் நினச்சிக்கிட்டேன் இது ஏதோ மலர் கண்காட்சி பார்க்க வந்தவங்க போலன்னு பார்த்தா அவங்க தான் யாராக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க. அதனால இது வந்து எப்படின்னா, நீங்கள் பல அடியார்னா, நாங்கள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது சீனியர்களை கண்டு பயப்படுவோம். அப்போ அதிகாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய சுவருக்கு ரொம்ப வருஷம் ஆகிட்டு அதுக்காக அந்த சுவரை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாருங்க. புரியுதா? பழைய சுவருங்கிறதுக்காக அதுக்கு மாலை போட்டு கொண்டாட முடியாது. அது ரொம்ப பழசாயிட்டுனா குட்டி சுவருன்னு பேர். புரியுதா? அப்படி சொல்லுவார் அவர். அதனால் நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பாட்டு வேகமாக முட்டி மோதி என்ன செய்துட்டு இருக்கணும், போயிட்டே இருக்கணும் அப்படிம்பார். நாங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது பெரிய ஆட்கள் ஆளுமை பண்ணும்போது சொல்லுவாங்க பல அடி. அதனால் பல அடியாருங்கிறது ரொம்ப வருஷமாக சைவத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமில்லை, ரொம்ப வருஷமாக மீளா அடிமையாக இருக்கணும். ரொம்ப வருஷமாக சைவத்திலிருந்து அட்டகாசம் பண்ணுறதுக்கு அதுக்கு வேற எங்கேயாவது என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். வெள்ளம்னார் மிகப்பெரிய கூட்டம், அதை ஒரு குடியாகவே அறிவித்தார். விவசாய குடி மாதிரி அழகான வரி, குடிசார் நெறிகூடி நிற்பவர் கொள்கையே. புரியுதா? இந்த மந்திரத்தினுடைய பொருளை ஒரு நிமிடத்தில் சொல்றதுன்னா, பண்டை காலத்து முனிவர்கள் எல்லாம் இறைவன் திருவடியை அடைவதற்காக குருவின் திருவடியை இவங்களே போய் அடைந்துக்கிட்டாங்க, படிமுறையில் இன்பத்தை அடைஞ்சாங்க. பழமையான அடியார்களே வெள்ளம் என்னும் அளவற்ற குடிகள் சாருகின்ற நெறியை கூடி, அதாவது திருக்கூட்டத்துக்குள்ள போய் சேர்றதை தான் இவங்க கொள்கையாக வச்சிருந்தாங்க. ஏன்னா கடைசியில் இவங்க ஜீவன் முக்தர் நிலைக்கு போயிடுவாங்க. பிறகு என்ன வேணும், திருக்கூட்டம் வேணும். ஜீவன் முக்தர் நிலைக்கு போயிட்டா என்ன வேணும், அதனால திருக்கூட்டத்துக்குள்ள போனாங்கிறாங்க அந்த மந்திரம். அதற்கடுத்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மந்திரமாவதும் ஆமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடி தானே. இப்படி சொன்னீங்கன்னா ஈஸியாக இருக்கு. மந்திரம் இணையடி, எந்தை பிரான் இணையடி, மந்திரை எம்பிராம எந்தை பிரான் இணையடி, மாமருந்து எந்தை பிரான் இணையடி, தந்திரம் எந்தை பிரான். இது அன்னைக்கு நம்ம பார்க்கல, இதுதான் திரும்ப பார்க்கறதுல இருக்கிற லாபம். புரியுதா? தானங்கள் எந்தை பிரான் இணையடி. இதுல மந்திரம் என்பதற்கு என்ன பொருள்னா, மந்திரம் என்றால் நினைப்பவரை காப்பது. மந்திரம்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா, யார் அதை நினைக்கிறாங்களோ அவங்கள காப்பாற்றும். அதுக்கு பேர் தான் மந்திரம். அற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு சொல்லிட்டு இருந்தா அது நம்மளை என்ன செய்யும், மந்திரம்னா நினைப்பவரை காப்பது. நினைப்பவரை மந்திரம் காப்பாத்துற மாதிரி இறைவனுடைய திருவடியும் காப்பாத்துறதுனால இறைவன் திருவடி எதற்கு சமம்? ஆமா, திருவடினா இந்த இடத்துல அருள் என்று பொருள் எடுத்துக்கொள்ளணும். அருள் என்று ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளணும். அடுத்தது மருந்து என்பது, மருந்து நோயை தடுத்து நமக்கு ஊக்கத்தையும் உறுதியையும் தருவது. மருந்தினுடைய குணம் நோயை தீர்க்கும், பிறகு ஊக்கத்தையும் உறுதியையும் தரும். அது மாதிரி பிறவிங்கிற நோயை நீக்கி அறியாமையை நீக்கி
ஆனந்தத்தை தர்றதுனால குரு இறைவன் திருவடியை எதுன்னு சொல்லலாம், மருந்திவை மந்திரங்களிவை புரிந்து திருந்து தேவன்குடி தேவர் தேவ் என்று ஒரு திருமுறை பாடல்ல இந்த செய்தியை அங்க திருமுறையில பார்க்கலாம். தந்திரம்னு ஏன் சொன்னாங்கன்னா, தந்திரம்னா நூல் என்று பொருள். நூல்கள் இறைவனுடைய வாக்காக வருகிறது, விதிமுறைகளாக வருகிறது. எல்லாத்துக்குமே எது கடைபிடிக்க வேண்டியதுன்னா அந்த நூல் என்ன சொல்லுதோ அதுதான் விதி. நீங்க ஒரு விதி வச்சுக்கிடலாம், அது உங்களுடைய சொந்த ஆகமம், உங்க பேர்ல நீங்க வச்சுக்கிடலாம். புரியுதா? அது உங்க பேர்ல வச்சுக்கலாம். ஆசிரியர் ஒன்ன சொல்றாருன்னா அது அவர் சொந்த கருத்து கிடையாது. அது இந்த சைவ நெறிக்கு அது தேவை, அதை சொல்றாரு. அவங்க டக்கற அண்டங்காக்கா அப்படின்னு நீங்க அந்த விதியை உடைச்சிங்கன்னா அது உங்க சொந்த விதி. அதுக்கு யார் பொறுப்பு கிடையாது? ஆசிரியர் பொறுப்பு கிடையாது, உங்க சொந்த விதி. இதுதான் விதின்னு ஆசிரியர் சொல்றாருன்னா நீங்க அதை உடைச்சிங்கன்னா நீங்க ஆசிரியருடைய விதியை என்ன செய்றீங்க? மீறுறீங்க. அவர் தன் சொந்த கருத்தை சொல்ல மாட்டார், அதுக்கு இந்த புஸ்தகத்தை எடுக்க விட மாட்டார். அப்படி சொந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாச்சுன்னா இந்த புஸ்தகத்தை தொடக்கூட என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். நம்ம சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ நான் விதின்னு எடுத்துடுங்களேன். இப்போ வகுப்பு நான் உங்ககிட்ட உண்டுன்னு சொல்லிட்டேன். நான் பேத்தியை பார்க்க போயிருக்கிறேன். பேத்தி முழிச்சிருங்கிற பயத்திலேயே தூங்க எந்திரிச்சு நாங்கள் 2 பேரும் ஓடி நாங்கள் புறப்படும் போது அங்கே மழை கிடையாது. தேவனூர் புதூர் வழியாக வந்தால் ஒரே வண்டி ஈஸி, டைம் ஆகும். பொள்ளாச்சி வழியாக வந்தால் 2 வண்டி கஷ்டம். பொள்ளாச்சியில் வண்டியில் போக போக மழை பின்னி எடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில், இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பெரிய மழை. நுழைஞ்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகிறதுக்குள்ள 2 பேருமே நல்லா நினைஞ்சிட்டோம். அது ஒரு கண்டக்டர் பஸ்ஸில் சீட்டே இல்லை, கூப்பிடுறாரு. ஆமாம், நாங்கள் பஸ் நோக்கி ஓடனா வராதிங்கன்னு சொல்லணும்ல, வாங்கங்கிறார். இன்ஜின் மேலே உட்காந்துடுங்கிறார். கடைசியில் பார்த்தா நான் உட்காந்துக்கிட்டே லட்சுமி நின்றுட்டது. அது நிற்க முடியாது, அது மாத்திரையெல்லாம் போடக்கூடியது. ஆனாலும் நான் அந்த விதியை என்ன செய்கிறேன், கையில் எடுக்கிறேன். நாம் சொல்லிட்டோம், நம்ம வேலைக்கு நம்ம என்ன செய்யணும், போய் சேரணும். நேற்று இதே நிலைமை தான். நேற்று நான் புறப்படும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியும், மழை சிச்சுவேஷன் தெரியும். 5 மணிக்கு 5:15 நான் கிளம்புறேன், ஃபுல் மழை தான். ஆட்டோக்காரன் எவனும் வரமாட்டுங்க, எல்லாரும் அந்த ஸ்க்ரீனை இறக்கி விட்டுட்டு அம்பாட்டு போயிட்டே இருக்கிறான். அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் கிளம்பும்போது திரும்பவும் மழை தான். ஆனால் நின்றுட்டு ஓரளவு ஓய்ந்த மழை. புரியுதா? இந்த சீசன் மழை நம்ம கணிக்க முடியாது. ரெயின் சீசன் மழையை கணிக்கலாம், இதை என்ன செய்ய முடியாது, கணிக்கவே முடியாது. இதெல்லாம் சந்திக்க தயாராக இருந்தால் தான் இந்த வேலைக்கே வர முடியும். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா உதித் காசன் அம்மா எடுத்த ரிஸ்க்கு நம்ம எடுத்தது ஒன்றும் கிடையாது. நம்ம எடுத்ததெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அம்மா அந்த பையனை பாட வைக்கிறதுக்கு என்ன உதவு, கண்ணம்மா நாயக்கன்லேருந்து பையனையும் குழந்தையும் கூப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு மேலே, 6:30க்கு மேலே பஸ் ஏறி, மறந்துடாதீங்க, நீங்கள் நம்ம யூடியூப்பில் போட்டுட்ருக்குறோம், நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்திருக்குது. மருமக பார்த்துட்டு நல்லா பாடுறான்னு அப்படிங்குது. அங்கேருந்து அந்த கோயிலில் பாட்டு பாடிட்டு, எங்கள் கூட பாட்டு பாடிட்டு, அதுக்கு பிறகு அங்கே பஸ் 7 மணிக்கு நாங்கள் முடிச்சிட்டோம். கோயில் நடை நான் கூப்பிட்டேன், 7:45 போல் கூப்பிட்டேன், ஆட்டோ தான் வர சொல்லட்டான்ட்டு. 7:45 கோயில் நடை சாத்திட்டாங்க. அதுக்கு பிறகு 9 மணி வரைக்கும் பேக்கரியில் உட்காந்து பஸ் பிடிச்சு போயிருக்காங்க. அவங்க எடுத்த ரிஸ்கை பார்த்தா வாத்தியார் எடுத்த ரிஸ்க் எல்லாம் சர்வசா ஒன்றுமே கிடையாது. ஆமாம் 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 ஆமாம். இப்போ அவங்க எடுத்த ரிஸ்கை பாருங்க, எடுத்த ரிஸ்க்கு நம்ம எடுக்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படியே கூட்டு வருவாங்க. யார் வருவா? யார் வருவா? அதெல்லாம் அந்த அந்த அம்மா எடுக்கிற ஊக்கம் தான் அந்த பையனுடைய வளர்ச்சி. அதனால இதுல தந்திரம்ங்கிறது விதிமுறைகள், நூல்கள் சொல்லுகிற விதிமுறைகள். இது நம்முடைய சைவ விதி, இது நம்ம குருகுலத்தில் வகுப்பட்ட விதி அப்படின்னா அவர் சொல்லுவார். அவருக்கு பொழுது போகலன்னா நான் எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது எது அடிபட்டு போயிடும்? நூல்கள் அடிபட்டு போயிடும். அப்போ நீங்கள் அந்த நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்குது நம்முடைய தவறுகள்? திருமந்திரத்திலேருந்து ஆரம்பிக்குது. நமக்கு அது தெரியாது, எங்கே தான் இருக்குன்னு தெரியாது. திருமந்திரத்தில் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. மந்திரம்னா விதிமுறைங்கிறாரு, விதிமுறைகளை விளக்குவது. அந்த திருவடிக்கு செல்லும் உபாயங்களை அந்த விதிமுறை தான் சொல்லும். ஏனென்றால் சொல்லப்படுகின்ற விதிகளை மீறும் போதே பாவமாயிரும். சொல்லப்படுகின்ற விதிகள் மீறும் போது என்ன தோன்றும்? பாவம் தோன்றும். அந்த பாவமே சிவநிந்தையாகவும் எல்லா நிந்தையாகவும் மாறி பயணிக்க விடாத. எப்படி பயணிக்க விடும்? உண்டா இல்லையா? விதி மீறுதல்ங்கிறதுலேருந்து தான் சார் பாவமே தொடங்குது.
அதனால தான் எதை முதன்மையாக வைக்கிறாங்க, அந்த விதிகளை முதன்மையாக வைக்கிறாங்க. அதை வச்சு சொல்றாரு தந்திரமா. அதனால தந்திரங்களை இறைவன் திருவடியாக வச்சார், திருவடினார். சுந்தரர் வந்து இறைவனுக்கு நண்பர் தான். ஆனால் அந்த சைவம் அவர் சிவன் வகுத்த விதிகளுக்கு இறைவன் சுந்தரர் மாறா ஒரு பிளான் பண்ணார். சுந்தர் நினைச்சது நடக்கலையே. நம்ம நினைக்கிறோம் நம்ம நினைச்சது நடக்கும்னு, நம்ம நினைச்சது கரெக்டுங்கிறோம். சுந்தர் நினைச்சதே தப்பா போச்சே, உண்டா இல்லையா? சுந்தரருக்கு அது தெரியும். அது அது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த செய்து காட்டுறாங்க. சாமிங்கிறதுக்காக நாம விதிகளை என்ன செய்யக்கூடாது, விதிதாங்க எல்லாமே. கடைசியில் ஐயா என்ன சொல்லி முடிச்சார் சொற்பொழிவில்? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. பார்த்தீங்களா, அங்கதான் வந்து நின்னாரு கடைசியில் அங்கதான் நின்னாரு. அதை கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நெறியில நான் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த நோட்டில் இருக்குது, நெறியில நில்லுங்க அப்படின்னாரு. அதுல அதுக்காக தான் தந்திரங்கள். நூல்கள் சொல்லாதவைகள் விதிகளாகாது, தெரிஞ்சுக்கிடுங்க. நூல்களில் சொல்லப்பட்டவைகள் தான் விதிகளாக சொல்லப்படுகிறது. அது சொல்லப்பட்ட சூழல் வேறா இருக்கலாம், காரணம் வேறா இருக்கலாம், அதற்கான பெயர் வேறா இருக்கலாம். ஆனால் எதில் இருக்கிறது தான் சொல்றோம். இப்போ நான் வந்து ஒரு 20 வருஷமா பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, புகழுக்கு ஆசைப்படாதீங்கன்னு சொன்னேன். எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாது, நானா சுயமா கண்டுபிடிச்சு சொன்னேன். திருவாசகத்தில் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வன்னு சொல்லும் போதுதான் திருமுறையில் இந்த பிரமாணம் இருக்குங்கிறதே எனக்கு தெரியும். ஆனா 20 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். அதுதான் தந்திரம் என்று இறைவன் திருவடியை சொன்னார். தானம்ங்கிறது இந்த நெறியில நாம ஈட்டிய பொருள் அறவழியில் ஈட்டியதா இருக்கணும். இப்போ நீங்க நிறைய அனாதை இல்லங்கள், நீங்க அன்னை தெரசாலாம் எடுத்தீங்கன்னா அவங்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே பணம் வாங்குவாங்க. யாரு? அன்னை தெரசா. தீவிரவாதிகள் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா பணம் வேணும், பசிச்ச குழந்தைகளுக்கு பணம் வேணும். தீவிரவாதிகள் கொடுத்தாலும் வாங்குவாங்க, அரசியல்வாதி கொடுத்தாலும் வாங்குவாங்க. ஆனால் சைவத்துக்கு அது பொருந்தாது. சைவத்தில் வந்து அந்த பணம் எதிலிருந்து வந்திருக்கணும் பார்த்தீங்களா? அறவழியில் ஈட்டிய, நான் அந்த ஐயாவை பற்றி பேசும்போது ஈட்டிய பொருளில் கோயில் கட்டணும்னு சொல்றாருல்ல, ஈட்டிய பொருளை அதை சத்பாத்திரம் உள்ளவருக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்கக்கூடாது. நான் இதை நடத்தும் போது சொன்னேன், பணம் தான் இல்லை, அறிவையுமே எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது, பணத்தையும் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அதாவது இவர் வந்து இந்த நெறியில் நிற்பார்னா தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். இவர் இந்த பொருளை சரியா பயன்படுத்துவார்னா தான் அப்பா பணம் கொடுப்பாரு மகனுக்கு. வேஸ்ட் அடிச்சிருவார்னா என்ன கொடுக்க மாட்டாரு, சொத்து எழுதி வைக்க மாட்டாரு. என்ன சொல்றாரு, அனாதை இல்லத்துக்கு எழுதி வச்சாலும் எழுதி வைப்பானே தவிர உனக்கு இல்லை. அதே தான் உங்களுக்கு ஞான மார்க்கத்தில். ஞான மார்க்கத்தில் நம்ம என்ன செய்யறோம், என்ன தப்பு பண்றோம்னா, நமக்கு உதவுனவங்க எதையும் பார்க்காதனால நம்மளும் எதையும் பார்க்காம செய்து கடைசியில் யாரையும் மாட்டிக்கிடுறோம், நம்மளே போய் மாட்டிக்கொள்றோம். அதனால் ஆனாலும் நம்ம எந்த இடத்துலையும் இறைவனால் கைவிடப்பட மாட்டோம். அதுல ரொம்ப இறைவன் நம்மளை கவனமாக கையாளுறார். எந்த சூழல்லையும் இறைவன் நம்மளை கைவிடுறது இல்லை. அது வந்து தெளிவாக நல்லாவே தெரியுது எல்லாருக்கும். அதைத்தான் இதில் சொன்னார். நம்ம பலரை பிரிஞ்சிருக்கிறோம். நம்ம கூட்டம் எதை இழந்தது சொல்லுங்க? அன்னைக்கு மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் நமக்கு என்ன இழப்பு ஏற்பட்டது? ஒன்றும் கிடையாது. நம்ம ஜான்சி டாக்டர் நம்மளை சந்திக்கவே முடியல, நம்ம கூட வந்தாங்க. வேலுமணி அம்மா பல தொடர்பில் இருக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கூட வந்தாங்க. புரியுதா? என்ன காரணம்னா ஐயா சொன்னதுதான், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு நம்ம குரூப்ல என்ன செய்யுது இருக்குது. இல்லை அது அதில் தடை வராமல் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். அதைத்தான் இதில் சொன்னார். தானம் செய்கிறது பெருசு இல்லை, சத்பாத்திரமாக உள்ளவருக்கு தகுதி அறிந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து வள்ளலாருடைய தானத்தில் வந்து பாத்திரம் பார்க்க வேண்டியதில்லை. அது மார்க்கம் வந்து அது வேற, அது ஜீவகாருண்ய மார்க்கம். இது என்ன மார்க்கம்? இது அதுவும் ஞான மார்க்கம் தான். அதுல வள்ளலார் வந்து ஜீவகாருண்யமா எடுத்துக்கிட்டார். அது ஒரு உயிரினுடைய பசி ஆற்றுதல் என்று எடுத்துக்கிட்டார். இங்க வந்து அப்படி இல்லை, நீங்க எதை கொடுத்தாலும் அவன் இதுக்கு தகுதியானவனான்னு என்ன செய்யணும், பார்த்து தான் கொடுக்கணும். இதுல அதைத்தான் அதுல சொன்னாரு. தானமாவது என்பதற்கு விளக்கம் சொன்னார். சுந்தரம் என்பதற்கு லாபம், அழகு, நமக்கு நன்மை தருவதும் இறைவன் திருவடி தான், அழகும் இறைவன் திருவடி தான். இப்போ மந்திரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மந்திரமும் இறைவன் அருள் தான், மருந்தும் இறைவன் அருள் தான், நூல்களும் இறைவனுடைய அருள் தான். நீங்க இது எல்லாத்த விட எனக்கு முக்கியம் இந்த நூல் தான் தெரியுது. ஏன்னா நமக்கு தொழில் நூல்ல இருந்து தான் இருக்குது. இந்த நூல் என்பது விதி என்பது இறைவன் அருள். அந்த அருளை தான் நம்ம படிக்கிறோங்கிற உணர்வு இருந்தாதான் நம்ம கூட்டத்தில் நம்ம வகுத்து சொல்ற விதிகளை உங்களால் என்ன செய்ய முடியும், பின்பற்ற முடியும். இல்லைன்னா உங்க பாட்டு தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பீங்க, அது பாவமாக சேரும். கடைசியில் அந்த பாவத்தை நீக்கிறதுக்கு நம்ம போராடுறதே பெரிய பாடாக இருக்கும்.
அதேமாரி லாபமும் அதுதான், அழகும் அதுதான், எந்தை பிரான் இணையடி தானே என்று சொன்னார். ஏன் இதை நான் உங்களுக்கு திரும்பவும் சொன்னேன்னா, எல்லாருக்கும் திருமந்திரம் டெய்லி படிக்கலாம். டெய்லி நான் இதை நேற்று படிச்சுட்டு நினைச்சக்கூடாது. அருளுக்கு பழசு புதுசுன்னு பேர் கிடையாது. அருளுக்கு பழசு புதுசுன்னு பேர் கிடையாது. அதை இதை நம்ம திரும்பவும் பார்க்கும்போது வேறொரு வடிவத்தில் நம்ம உள்வாங்கியிருக்கிறோம். இதற்கு பிறகு நம்ம ஞாதிரு ஞானநேயம்ங்கிற தலைப்புக்கு போயிருக்கிறோம். ஞாதிரு ஞானநேயம் இது 6ஆம் தந்திரத்தில் எத்தனாவது தலைப்பு? 3வது தலைப்பு 6ஆம் தந்திரத்தில். இப்போ அதில் நம்ம நிறைய எழுதியிருக்கிறோம். அதையெல்லாம் திரும்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். மீண்டும் நீங்கள் அன்னைக்கு மழை சத்தத்தில் சரியாக எழுதியிருக்க மாட்டீங்க. மீண்டும் ஞாபகப்படுத்திடுங்க. அதாவது ஞாதுரு, இந்த ஞாதுருங்கிற வார்த்தை ஞாதிருன்னு வரும், ஞாதான்னு வரும். கவலைப்படக்கூடாது. ஞாதுருனா அறிபவன். ஞானம் என்றால் அறிவு. நேயம் என்றால் அறியப்படும் பொருள். இதை இந்த மூன்றையும் தான் சைவ சித்தாந்தத்தில் திரிபுடின்னு சொல்றோம். என்ன பேரு? திரிபுடி. திரினா சமஸ்கிருதத்தில் 3ன்னு அர்த்தம். இங்கிலீஷ்லையும் சமஸ்கிருதம் திரினா ஒரே அர்த்தம் தான். இந்த ஞாதிரு ஞானம் நேயம்ங்கிறத தமிழ்ல காண்பான். ஞாதிரு என்பது தமிழில் காண்பான் எனப்படும். ஞானம் என்பது தமிழில் காட்சி எனப்படும். காட்சினா அறிவு, அறிவு எனப்படும். நேயம் என்பது தமிழில் காணப்படும் பொருள் என்ற பொருள்ல வரும். காணப்படும் பொருள் என்ற பொருளில் வரும். இதில் ஒரு உரையில் இல்லாத ஒரு செய்தியை நாம் சொல்லியிருந்தோம். என்னன்னா, இதில் ஒரு ஆசிரியர், சித்தாந்த ஆசிரியருக்கு ஒரு கடமை இருக்குது. அதை பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க. அதை நாம் நேற்று சொல்லி கொடுத்தோம். நீங்கள் என்ன எழுதணும்னா, பிறப்பு நிலை அல்லது கட்டு நிலையில் காண்பான் உயிர். காண்பானுக்கு சமஸ்கிருதத்தில் என்ன பேரு? ஞாதிரு. காட்சி, காட்சிக்கு என்ன பொருள்? ஞானம் அல்லது அறிவு. பிறப்பு நிலையில காண்பவன் உயிர். காட்சி அல்லது அறிவு அல்லது ஞானம் என்பது கருவிகள். நமக்கு இருக்கிற எல்லா கருவிகளும் என்ன மலம் கலந்த கருவி? ஆணவ மலம் கலந்த கருவி. அப்படின்னா என்ன பொருள்னா, மயக்கத்தை தரும் அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. அந்த கருவிகள் எதை தரும்? மயக்கத்தை தரும். காணப்படு பொருள் எதுனா, அழிகின்ற உலக பொருட்கள். இந்த காண்பான் காட்சி காணப்படு பொருள்ங்கிற வார்த்தை ஸ்டாண்டர்டா இருக்கும். ஆனா ரைட் சைடில் மாறிக்கிட்டே இருக்கும். இதை சொல்லி கொடுக்காம நீங்க சித்தாந்தம் படிச்சு கொடுக்கறது அவருக்கு லைஃப் லாங்கா சந்தேகத்தை உண்டு பண்ணும். எனக்கு நேற்று ஒரு ஃபோன் வந்தது. தனுகரண புவன போகம்ங்கிறோம். ஒருத்தர் 7 சொல்றாரு. தனுகரண புவன போகத்தை 7ஆ சொல்லணும்னு ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. எனக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் கிளாஸ்ல இருந்து கூப்பிடுறாரு. நான் சொன்னேன், அவரே சொல்றாரு என்ன சார் செய்யறதுனாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம வழக்கமா சொன்ன 4 சொல்லுவேன். ஆதீன வகுப்புல என்ன இருக்கு, அதை முடிச்சுக்கிடுங்க. அவர் 7 சொல்லுவார், 9 சொல்லுவார், 13ஆம் உறுப்பா கூட சொல்லுவார். உங்களுக்கு அது என்னத்துக்கு அப்படின்னு. சரி சார், வெளியெங்கேயும் சொல்லாதீங்க அப்படிங்கிறார் அவர். அப்போ பிறப்பு நிலையில காண்பான் சொல்லுங்க. காண்பான் என்னது? காண்பான் யாரு? உயிர். இது எப்பவுமே மாறாது. எப்பவுமே காண்பான் உயிர் தான். காணப்படு காட்சி என்னது? கருவிகள். என்ன மலம் கலந்தது? காணப்படு பொருள் என்னது? அழிகின்ற. ஏன்னா ஆணவ மலம் கலந்திருக்குது. ஆணவ மலத்துக்கு வேலையே அழிகின்ற பொருளை காட்டுறது தான். கருவி நிலையற்றது. நிலையற்றது எதைத்தான் காட்டும்? இப்படி சிந்திக்கணும். நேற்று இப்படி சிந்திக்கல. அது நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுவும் இதுல இதுக்கு அடுத்த நிலை சுத்த நிலை என்று பெயர். சுத்த நிலை என்றால் மாயை கன்மம் நீங்கி ஆணவம் ஒடுங்கிய நிலை. மாயை கன்மம் நீங்கி ஆணவம் ஒடுங்கிய நிலை. அப்போது காண்பார் யாரு? உயிர். எப்பவுமே காண்பான் உயிர் தான். காண்பான் உயிர். காட்சி அல்லது ஞானம் அல்லது அறிவு அதே கருவிதான். ஆனா என்ன கலந்த கருவி? அருள் கலந்திருக்கும். சிம்பிளா சொன்னா அங்க இருள் கலந்திருக்கும், இங்க அருள் கலந்திருக்கும். இது நான் வேற புக்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். வேற புக்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அங்க உரையில எல்லாம் இல்ல. ஆமா, வேற புக்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்.
அதாவது எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரிய பெரிய ஆனந்தராசன் ஐயா பெரிய அறிஞர்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய நூலில் முங்குனவங்க ரொம்ப குறைவு. அதே மாதிரி தான் சென்னியப்பனார் நூலும் சரி, வையாபுரி ஐயா நூலும் சரி, அவர்கிட்ட படித்தவங்கெல்லாம் நான் அவர்கிட்ட படித்தேன் இவர்கிட்ட படித்தேன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் நூலில் முங்குனவங்க ரொம்ப குறைவு. நான் அதை வெளியூர்களில் பட்ட அனுபவத்தை தான் சொல்கிறேன். வெளியூருக்கு போகிற இடங்களில் அவர் மாணவர்னு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் அவருடைய நூலில் முங்குனவங்க இருக்காங்க. மிக நம்ம இன்னும் சந்திக்கலையா, அல்லது நம்மக்கிட்ட அவங்க பேசுகிறத நம்ம கேட்குற வாய்ப்பு கிடைக்கலையாங்கிறதுலாம் நமக்கு தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசுகின்ற சூழலில் வெளியூரில் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மாவட்டத்திலே கிடையாது, இந்த மாவட்டம் கிடையாது, எந்த மாவட்டம் கிடையாது. நான் சொல்கிறது அங்கே எங்கள் வடபகுதியில் சொல்கிறேன், தமிழ்நாட்டின் வடக்கு பகுதியை சொல்லிட்டு இருக்கிறேன். ஆமாம், அந்த பகுதியில் போனோம்னா அவங்களும் சொல்கிறாங்க, யார் சென்னியப்பனார் மாணவர், வையாபுரி ஐயா மாணவர், ஆனந்தநரசன் ஐயா மாணவர், முத்தையா பிள்ளை மாணவர், இப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய நூல்களில் முங்குனவங்க இருந்தால் நமக்கு அவங்க நூல்களை படிக்க நல்லா இருக்குமல்ல. முங்குனவங்க வேணும் பாடம் கேட்டு. இதில் சுத்த நிலை, அடுத்தது என்ன நிலை? சுத்த நிலை. அதில் காண்பான் உயிர், காட்சி கருவிதான், அருள் கலந்தது. காணப்படும் பொருள் அருள், காணப்படும் பொருள் அருள். இதுக்கடுத்தது வீடு வேற்று நிலை. ஆக்சுவலாக கட்டுநிலை சுத்தநிலைன்னு ரெண்டு தான் சொல்லுவாங்க. இப்படி மூணா பார்த்தா தான் இந்த கான்செப்ட் புரியும். அடுத்தது வீட்டு நிலை, பேரின்ப நிலை. வீட்டு நிலை அல்லது பேரின்ப நிலை. காண்பான் யாரு? உயிருக்கு எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. எப்பவும் எது மாறாது? உயிர் தான் மாறாது. உயிர் மாறவே மாறாது. இன்ஜின் அதுதான் சார். ஸ்பேனர் தான் என்ன செய்யுது? மாறுது. நட்டு தான் மாறுது. இன்ஜின் அதே இன்ஜின் தான். காட்சி அருள். காண்பான் காட்சி. காட்சி என்றால் அறிவு அல்லது ஞானம் அல்லது காட்சி, ஒரே பொருள் தான், அருள். கட்டுநிலையில் காட்சி இருள் மலம் கலந்த கருவி. சுத்த நிலையில காட்சி அருள் கலந்த கருவி. வீட்டு நிலையில காட்சி அருளே காட்ட. எது வேண்டியதில்லை? கருவிகள் வேண்டியதில்லை. அவங்களுக்கு கருவிகள் வேண்டியதில்லை. அப்படியே கருவிகள் அவர்களுக்கு உதவினாலும் அது பேசுங்கரணங்கள் எல்லாம் பேரின்பமாகி உதவும். பசுகரணங்கள் எல்லாம் பதிகரணமாகி உதவும். காணப்படு பொருள் சிவம் அல்லது பேரின்பம். இந்த நிலையில் ஆன்மா முனைத்து நில்லாது. முளைத்து நில்லாது. அங்கு சிவானந்த நுகர்ச்சி மட்டுமே நடைபெறும். சிவானந்த நுகர்ச்சி மட்டுமே நடைபெறும். இதுல நேற்று ஒரு வினாவெண்பால ஒரு மந்திரம் சொன்னேன். எத்தனாவது மந்திரம்? அந்த மந்திரத்துக்கு நான் பொருள் சொல்லலை, இப்போ சொல்றேன். அந்த மந்திர பொருள் இருக்குது. இந்த இடத்துல நாம பொருத்தி படிக்க வேண்டிய இன்னொரு செய்தியும் இருக்குது. வினாவெண்பா 11 போட்டீங்கன்னா அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருள் சிவத்தை காட்டும். முத்தி நிலையில் அருள் சிவத்தை காட்டும். அருள் உயிரை சிவமாக்கும். வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும்னார் உமாபதி சிவம். வாசி அருளி எவ்வை வாழ்விக்கும்னார். அருள் உயிரை சிவமாக்கும். அடுத்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். அந்த பேரின்ப நிலையில் உயிர் தன்னை காணாது, தனக்கு உதவுகின்ற அருளையும் காணாது. அடுத்த பாயிண்ட் அதை விட முக்கியம். தான் சிவமாகி விட்டதால், இது நேற்று சொல்லல, தான் சிவமாகி விட்டதால் சிவத்தை வேறாக பிரித்து காணாது. இறைவனை அறியும், வேறாக அறியாது. வேறாக அறியாது. இந்த மூன்றும் உண்டு. எது? காண்பான் காட்சி காணப்படு பொருள் உண்டு. ஆனால் சிவமே அறியப்படும் அல்லது நுகரப்படும்.
இதையெல்லாம் படிக்கிறதுக்கும் நம்ம சைவம் படிக்கிறதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா, இது நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா, திருமுறையெல்லாம் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு வேற மாதிரி வேலை செய்யும், உங்களுக்கே தெரியாது. இப்போ நம்ம வகுப்பு எடுத்துட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முந்தைய வேற மாதிரி இருந்து இப்போ வேற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் அது கூட போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அது போக போக நமக்கு என்ன செய்யும் தெரியும். ஆமாம், சமையல் பண்ணுறோம்னா உங்களுக்கு சமையலில் இந்த திறமை வந்துட்டுன்னா அடுப்பு சர்டிஃபிகேட் கொடுக்க போகுதா? சாப்பிட்டவங்க கொடுக்க போகிறாங்களா? அவன் தின்னுட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிடுவான். நமக்கு தெரியும் அந்த கலை. இப்போ நான் எழுதின எந்த நோட்டையும் பாதுகாக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? என்னுடைய எழுத்து திரும்ப யார் படித்தாலும் புரிய போகிறதில்ல, எனக்கே புரியாது. ஆனால் என்னென்னா, நான் நம்ம எதில் செட் பண்ணுறோம், மைண்டில் செட் பண்ணுறதோட சரி, இதெல்லாம் பாதுகாக்கவே மாட்டேன். ஏன்னா நானே அடுத்த நாள் பார்த்தா புரியாது. நம்முடைய உயிரில் அது செட் ஆனால் போதும், அவ்வளோதான். இப்போ சிலர் பார்த்தீங்கன்னா, இப்போ சிகிசிவம்லாம் எடுத்திங்கன்னா அவர் பேசின உடனேயே அது ரெக்கார்டாகி புஸ்தகமாகி வெளியே வந்துடும். சிகிசிவம் வைரமுத்தெல்லாம் பேசுகிறாங்கல்ல, பேசவே ரெக்கார்ட் ஆகும், அப்படியே பிரிண்டிங் போய் அப்படியே அடுத்த மேடைக்கு அவங்க போகிறதுக்குள்ளே எதாவது வந்துடும், புக்காக வந்துடும். அது வேற, அது அவங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் நடக்க போகிறது இல்லையே. இது அப்படி இல்லை, கேட்குறவங்களுக்கு மாற்றம் வரணும், பேசுகிறவனுக்கு மாற்றம் வரணும், புஸ்தகமாகணுங்கிற கட்டாயம் கிடையாது. நாயன்மார்கள் 63 பேரில் நூலாசிரியர் எத்தனை பேர்? 3 பேர். மிக குறைவு தான். என்ன சொல்கிறீங்க? மிக குறைவு தான், மிக குறைவு தான். ஆனால் அவங்கெல்லாம் அதுக்கு மேலே நிறைய சாதிச்சுட்டு போயிட்டாங்களே. வெறும் துணியத்தை வச்சு சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க, பானை செஞ்சு சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க, சோறு வங்கி போட்டு சாதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. அப்படி எடுத்தீங்கன்னா தான் சைவம் பண்ண முடியும், சைவம் பண்ண முடியும். ஒருத்தர் ஒரு பெரிய சைவத்தில் ஒரு முக்கியமான வேலைக்கு என்னையை கூப்பிட்டாங்க, ஒரு ஐயா கூப்பிட்டார். கூப்பிடும்போது கார் அனுப்புற வந்துருங்கன்னாரு. இல்லை நான் வந்துடுவேன் அப்படின்னு. என்ன வையாபுரி ஐயா மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னாரு. அவங்கெல்லாம் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. வையாபுரி ஐயாலாம் நம்ம ஐயா சொல்லுவாங்க, காரில் ஏற்றினா ஏற மாட்டார். ஈரோட்டுக்கு அவர் வகுப்படுத்த காலங்கள் முழுவதும் அவரே சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்ருக்கார். சாப்பாடு அவருங்க இப்போ நம்ம சாப்பாடு போடுறோமல்ல, அவங்க கூட நான் சாப்பிட்றனால அப்படி சாப்பிட மாட்டார். அவர் கொண்டு வந்து சாப்பாடை தான் சாப்பிடுவார். ஏன்னா நாளைக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, வாத்தியார் நல்லா நொங்க தின்னுட்டு போயிட்டாரு, வாத்தியார் நல்லா சாப்பிட்டாருன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல அவர் கவனம் மறந்துருக்கிறாரு. ஆமாம், இதெல்லாம் அந்த சைவத்தில் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள். இப்போ இந்த ஞாதிரு ஞான நேயத்துக்கான முன்னுரை திருவாவடுதுறை ஆதீன உரையில் என்ன இருக்குன்னு எழுதிடுங்க. திருவாவடுதுறை ஆதீன உரையில் மலம் நீங்கி சிவ வியாபகம் பெற்றுனா என்ன அர்த்தம்னா, ஆன்மா விரிவடையும்னா விரிவாக தான் இருக்குது. தான் விரிவாக இருப்பதை என்ன செய்யும்? உணரும். விரிவடையும், உணரும். ஆனால் வியாபகம்னா எங்கும் இருத்தல். அந்த எங்கும் இருத்தல்ல உயிருக்கு எங்கும் இருத்தல் அதிகமா, இறைவனுக்கு அதிகமான? யாருக்கு தான் அதிகம்? இறைவனுக்கு தான் அதிகம். அதை புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு தான் அதிகம். இறைவனுக்கு தான் அந்த வியாபகம் அதிகமாக கிடைக்கும். கண்ணில் இருக்கிறதும் ஒளிதான், சூரியனில் இருக்கிறதும் ஒளிதான். சூரியன் ஒளி பொருளை பார்க்க வைக்கிறது, கண்ணும் பார்க்கிறது. ஆனால் கண்ணொளி எதற்கு அடங்கியது தான்? சூரிய ஒளிக்கு அடங்கி. இப்போ நான் என்னுடைய கண்ணால் சூரியனை பார்க்க முடியுது, வியாபகம். என்னுடைய கண்ணொளிக்கு மிகப்பெரிய வியாபகம் இருக்கு. சூரியன் இருக்கிற இடம் வரைக்கும் நான் போய் பார்க்குறேன். ஆனாலும் 2 ஒளியை கம்பேர் பண்ணால் பெரிய ஒளி எது? நம்ம பாடசாலை புக்கில் இருக்குது, அந்த பாயிண்ட் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? எனவே வியாபகத்தை அந்த உயிர் பெறும். சிவஞானத்தால் இது நிகழும். இந்த நிலையில் நான் என்ற எண்ணம் இருக்காது. எல்லாம் கருவிகள் எல்லாம் பதிகரணங்கள் ஆகிவிடும். மாணிக்கவாசகர் சொல்றார்ல, பேசுங்கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என, கருவிகள் எல்லாம் சிவமயமாகிரும் அர்த்தம். பதிகரணம் ஆகிரும்னா சிவகரணம் ஆகிவிடும். இந்த நிலையை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா 10ஆம் நூற்பா, சிவஞான போதம் 10ஆம் நூற்பா. அவனே தானே ஆகி அன்னறி ஏகனாகி இறைவனி நிற்க மலம் மாயை தன்னோடு வல்வினை என்றே என்பது. இப்போது நாம மந்திரத்துக்குள்ள போறோம்.
மந்திரம் எவ்வாறு தொடங்குகிறது? நீங்கா சிவானந்த நேயத்தை நின்றிட பாங்கான பாசம் படரா படரினும் ஆங்கார நீங்கி அதனிலை நிற்கவே நீங்கா அமுதம் நிலை பெறலாமே. இதற்கான தெளிவுரை எழுதிடுங்க. பதிஞானம் வந்த பிறகு ஒரு சாதகன் சிவனையே அறிகிறான். அந்த சிவத்தை நாம் நேயம் என்று சொல்றோம். எழுதியிருக்கீங்க, முன்னூறில் எழுதியிருக்கிறீங்க. நேயம்னா காணப்படு பொருள் கட்டு நிலையில வேற, சுத்த நிலையில வேற, வீட்டு நிலையில வேற. இது என்ன நிலையை பேசிட்டு இருக்குது? வீட்டு நிலை பேசுறதுனால நேயம் என்பது யாரை குறிக்கும்? சிவனை குறிக்கும். அந்த நேயம்னா சிவன், ஆனந்த வடிவமானது. அதில் நிலைத்து அழுந்தினால் பாசம் நீங்கும். இனி வர்றத தனி பத்தியா எழுதுங்க. ஆனாலும் அவன் பிராரத்தத்தை நுகர உடம்பில் இருப்பதால் அவனுக்கு பாசத்தினுடைய தாக்கம் பெரிய அளவிலும் நடக்கலாம், சிறிய அளவிலும் நடக்கலாம். பெரிய அளவிலே நடக்கலாம், சிறிய அளவிலே நடக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி அதுக்கு ஆசைப்படக்கூடாது, இதுக்கு ஆசைப்படக்கூடாது நான் வந்திருப்பான். ஆனால் அவனுடைய வினை திடீர்னு எதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னானோ அது மேலே திரும்ப என்ன வந்துடும்? ஆசை. அதுக்கு பேர் தான் தாக்குறது. ஆனாலும் அவன் அந்த நிலையில் எதை மறக்க மாட்டான்? சிவத்தை மறக்க மாட்டான். எப்படி ஒரு குதிரையை செலுத்தி பழகினவன் குதிரை எவ்வளவுதான் முரண்டு பிடிச்சாலும் அந்த குதிரையை செலுத்துறது சிவஞான போதத்தில் இந்த உதாரணம் இருக்கு. கடைசியில குதிரையை செலுத்துற அந்த வித்தையில இருந்து அவன் விழமாட்டான், என்னதான் குதிரை முரண்டு பிடிச்சாலும். அதே மாதிரி இவனுடைய உயிரோ ஆன்மாவோ எது முரண்டு பிடிச்சாலும் அதை அவன் சரி பண்ணிவிடுவான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஏனென்றால் அவன் இந்த சாதனத்தில் இருக்கிறதுனால, என்ன சாதனம்? எதில் அழுந்துற சாதனம்? சாதனத்தில் இருக்கிறதுனால் அவனுக்கு யான் எனது என்பது தோன்றாது. யான் எனது தோன்றினாதான் அவனுக்கு சிக்கல். அது தோன்றாது. பானை செய்த பிறகு வெறும் சக்கரம் சுத்துவது போன்றுதான் இது. அதுல இருந்து என்ன வராது? பானை வராது. ஃபேனை ஆஃப் பண்ண பிறகு ஃபேன் சுத்தினா காற்று வராது. புரியுதா? உங்களுக்கு தேவை காற்று தானே சார். ஃபேன் ஆஃப் பண்ணா என்ன, போட்டுவிட்டா என்ன? இப்போ கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்டரில் எல்லா வகுப்பறைக்கும் ஃபேன் போடவும் இருக்கும். நல்ல ஃபேன் 3000 ரூபா. எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் ஃபேன் ஜன்னலை திறந்தால் அது பாட்டுக்கு ஓடும். ஏன்னா லீஃப் எல்லாம் அவ்வளோ மோசமாக பனை மரத்து ஓலை மாதிரி இருக்காங்க. பசங்க ஏதாவது டென்ஷன் ஆனுங்கன்னா அப்படி சுற்றி ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்கிடுவானுங்க. ஃபேனை அப்படியே சுற்றி ஃப்ரிங் மாதிரி ஆக்கிடுவாங்க, ரிங்காக ஆக்கிடுவானுங்க. காற்றில் தானா சுத்தம் ஃபேன். அதுக்காக ஃபேன் ஓடுதுன்னு நினைச்ச முடியாது, முடிவெடுக்க முடியாது. அதனால அவனுக்கு இந்த தாக்கங்கள் வந்தாலும் அது யான் எனது தோன்றுகின்ற அளவிற்கு தாக்காது. அந்தமிலா ஆனந்தத்தை அனுபவிப்பான். இதான் மாணிக்கவாசகர் நிலை. திருவாசகம் படிக்கிறோம். மாணிக்கவாசகர் எப்படி இருந்தாருன்னு தெரியாது. மாணிக்கவாசகர் அப்படி இருந்ததுக்கு என்ன காரணம்னு தெரியாது. அதுக்கு இதுதான், இந்த பாடத்தை படிச்சீங்கன்னா மாணிக்கவாசகர் எதுல நின்றுகிட்டு பாடினாரு. ஏன்னா திருவாசகம் பாடுறவங்களும் யாரா கற்பனை பண்ணிடுறாங்க. யாராவது 100 பேர் அவங்க கூட சேர்ந்துட்டானா அவன் வாழும் மாணிக்கவாசகர் ஆயிடுறான். மாணிக்கவாசகர் இருக்கிற இடத்துல நாம இருக்கிறோமா என்ன செய்யணும்? பார்க்கணும். மாணிக்கவாசகர் இருந்த நிலை அதீத நிலை. இந்த இடத்துல மாணிக்கவாசகர் இருக்கிறது வேண்டியதில்லை. இந்த நிலை அதீத நிலை. அது மாணிக்கவாசகர் எப்படியோ அவர் உள்ள வர்றார். இது ஆனந்த அதீத நிலை. திருவாசகத்தில் தலைப்பு இருக்குதா? ஆனந்த அதீதம்னு தலைப்பு இருக்குதா? பாத்தீங்களா? இது ஆனந்த அதீத நிலை. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆனந்தாதீதம்ங்கிறது நீங்க பேசுறதுக்கு முந்தி திருப்புடி அற்ற நிலையை நீங்க என்ன செய்யணும்? எடுத்து பேசணும். பேசுனீங்கன்னா அவனுக்கு அது புரியும்.
இது திரிபுடி அற்ற நிலை. திரிபுடி அற்ற நிலைன்னா சிவத்தை அறிவதை தவிர வேறு எதுவும் தெரியாது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொன்னான். இதெல்லாம் எனக்கு லைஃப் லாங்காக சந்தேகம் இருந்துங்க, தப்பாக நினைக்காதீங்க. யாரும் சொல்லி தரல, யார்கிட்டையும் நான் கேட்கல. நானாக ஒவ்வொரு புக்காக தேடி 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 கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமாம், நீங்களே தேடுனீங்களே விளக்கம் சொன்னால் 15 வரி சொல்லுவீங்க. அதை சிம்பிளாக சொல்லணும். திரிபுடி அற்ற நிலைனா சிவனை தவிர எதுவும் தெரியாத நிலை, அவ்வளோதான். அப்போ 3 பொருள் உண்டானா உண்டு, காண்பான் உண்டு, காட்சி உண்டு, காணப்பொருள் உண்டு. ஏன்னா அதில் போய் குழப்புனீங்கன்னா அதில் 2 சிக்கல் வந்துடும். அதில் ஏகான்மவாதியை மறுக்கிற இடம் இருக்குது. அவன் என்ன சொன்னா, பிரம்மத்தை தவிர எதுவும் இருக்காதும்பா. அதுபோல் சைவர்களில் ஒருத்தர் வருவார், 3ம் தெரியும் பாரு. சைவர்களில் ஒருத்தர் காண்பான் இருக்கிறது தெரியும், காட்சி தெரியும், காணப்படும் பொருள் எல்லாமே தெரியும் பாரு. அதை மறுக்கிற இடம் தான் அந்த 11வது மந்திரம். எதில்? வினாவென்பார். ஆமாம், அந்த மந்திரம் ஈஸியாக புரியாது. நான் என் கையால் 7 வருஷமாக எட்டி எழுதி டெய்லி 13 மந்திரத்தை எழுத, திரும்ப ஒரு 2 மாதம் கழித்து 13 மந்திரத்தை எழுத, அப்படி 7-8 வருஷமாக எழுதிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். நான் வேணா புக்கு வேணா காட்டுறேன். அதாவது உண்மை விளக்க எழுதுவேன், இந்த உண்மை திருவருட்பயன் எழுதுவேன், திருவருட்பயன் முடிஞ்சோடனே போற்றி பக்கருடைய எழுதுவேன், இந்த நெஞ்சு விடுதுவது போற்றி பக்கருடைய மாற்றி மாற்றி எழுதுவேன், கொடிக்கவி எழுதுவேன், இருபாய் இருபக்து எழுதுவேன். இப்படி எழுதிக்கிட்டே இருப்பேன். அதில் வினாவெண்பாய் எழுத ஆரம்பித்து வருஷம் என்னாச்சு? ஆமாம், 6-7 வருஷம் இருக்கும். என் வினாவெண்பா புரியாது. என்ன காரணம்னா, சைவ சித்தாந்தம் எல்லாம் தெரிஞ்சாதான் அதில் கேட்குற கேள்விக்கு பதில் தெரியும்னு இருக்குது. வினாவெண்பால எது மட்டும்தான் இருக்கும்? பதில் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த பதில் அவங்க சொல்லியிருந்தாலும் நமக்கு புரியணும் இல்லை, அவங்க ஞானிகள் சொல்கிறாங்கங்க, எனக்கு புரியணும் இல்லை. டெண்டுல்கர் சொல்லுவார் எப்படி பால் அடிக்கணும்னு. எனக்கு மட்டை பிடிக்க தெரியாது, நான் எப்படி 6 அடிக்கிறது? அவர் அடித்தா கிரவுண்டை தாண்டி கூட போகுது, 2வது வேற பால் கொடுக்குறாங்க, பாலே கிடைக்காத அளவுக்கு அடிக்கிறாரு. நான் அடித்தா போகணும்ல சார், புரியுதா? அதைத்தான் இதில் என்ன சொல்கிறோம், கவனமாக சொல்லணும். அற்ற நிலை. ஆமாம். அடுத்து இந்த மந்திரத்துக்கான பொருள் நம்ம சொல்லிட்டோம். ஆனால் நம்ம வழக்கமாக பார்க்குற உரையிலிருந்து சொல்லிருக்கோம், அருணையார் கருத்து சொல்லியிருக்கோம். இப்போ பஞ்சாக்கர தீபத்திலிருந்து சொல்கிறோம். 2 நூல் உரை சொல்லி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒன்றில் சந்தேகத்தை அடுத்தது சரி பண்ணணும். ஒரு மந்திரத்தை எடுக்கிறோம், 20 நிமிஷம் எழுதுகிறோம். 20 நிமிஷம் ஏன் எழுதுகிறோம்னா, எழுதிட்டு போய் அந்த மந்திரத்தை பார்த்தா எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் எது புரியணும்? புரிஞ்சிட்டுனா நம்ம எழுதுனது லாபம்னு அர்த்தம். பஞ்சாக்கர தீபத்தில் இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும். இந்த மந்திரம் சொல்லுகின்ற சாதகத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு பாச நீக்கம் ஏற்படும், இன்பம் ஏற்படும், பேரின்பம் ஏற்படும். நேயம் என்ற சிவத்தில் அழுத்தினால் இருள் மலம் நீங்கும். ஆங்காரம் கெடும். ஆங்காரம் ஏன் கெடுது? அங்கு யாரு இல்லை, காண்பான் இல்லை, காண்பானும் இல்லை, காட்சியும் இல்லை. பிறகு எப்படி ஆங்காரம் வரும்? ஆங்காரம் எதனுடைய குணம்? அங்க உயிர் இருக்கிறதே உயிருக்கு தெரியாத எப்படி அந்த குணம் வரும்? பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிடணும். அதனாலதான் எதுல இருக்க சொல்றாங்க, அந்த திரிபுடியற்ற நிலைக்கு போயிரு அப்படிங்கிறாங்க. சரியா? ஆங்காரம் கெடும், அதனால் பேரின்பம் வரும். அதுல இருக்கக்கூடிய குறிப்புரையும் சொல்லிடுறேன். குறிப்புரை: இதன் பயன் பூவில் மனம் போல் சிவானந்தம் தோன்றும். இதை விரிவாக படிக்க கருதினால் பௌட்கராகமம்னு ஒரு ஆகமம் இருக்குது. பௌட்கராகமம் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதெல்லாம் இப்போ கிடைக்குது. எல்லா ஆகமங்களையும் அச்சடித்து கொடுக்குறாங்க, கற்பகத்தில் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்கிறாங்க. பௌட்கராகமங்கிற ஆகமத்தில் உமாபதி சிவாச்சாரியர் அதற்கு உரையடி இருக்கிறார். அந்த உரையிலெல்லாம் இந்த செய்தி இருக்குங்கிறாங்க. அப்போ நீங்க ஒரு கேள்வி இதில் இருக்குது, சிவன்கிறவர் எல்லாருக்கும் பொதுதானே, அப்ப கட்டுநிலையிலையும் அவர் வெளிப்படலாம்ல அப்படின்னு கேட்கிறார். உரையில அதில் வருது, கட்டுநிலையில வெளிப்படலாம்னா பூவில் மனம் போல் வெளிப்படுவது சுத்த நிலையில, வீட்டு நிலையில. கட்டுநிலையில அதாவது காயெரும்புன்னு பேரு, நாளைக்கு விரியக்கூடிய மலருக்கு
திருமுறை உரையில என்ன பேரு? அரும்பே காயா பார்க்கப்படுது, பழுக்காத அரும்பு. புரியுது? ஒரு வகையில் அவங்க சொல்ற பார்த்தா பழ அரும்பு, பூத்த மலருக்கு என்ன பேரு? பழுத்ததாக சொல்றாங்க, காயரும்பு. நீங்க நாளைக்கு பூக்கிற மலரை நீங்க என்னதான் விரிச்சாலும் அதுல என்ன வராது? அதுல தேன் வராது, மலர் மனமோ இதோ எதுவும் வராது, தேனோ வராது. நாம தாமரைப்பூ வாங்கிவிட்டு நங்கு நங்குன்னு தட்டி இவன் என்னமோ இயற்கையை தான் உருவாக்குன மாதிரி நம்ம பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். என்ன சொல்றீங்க? கொஞ்சம், ஏன்னா நமக்கு வேற வழி கிடையாது. தாமரைப்பூ வாங்கிட்டு பூஜை பண்ணிவிட்டு அதுக்குள்ள உதிர்ந்து போயிருது. நீங்க அதெல்லாம் கவனிக்கணும். நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல போனா பஸ்ஸை தான் கவனிக்கிறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பூ வைக்கிறவனை பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோல் வச்சிருப்பான், வச்சுட்டு ரோஸை இப்படி பிடிப்பான், ரோஸை இப்படி டிசைன் பண்ணுவான். ரோஸை இவனா படைச்சான் டிசைன் பண்றதுக்கு. ரோஸில் என்ன டிசைன் வாழுது? ரோஸை யார் டிசைன் பண்ணி படைச்சிருக்கிறா? இடது பக்கம் இருக்கிற இதழ் உயரமா இருக்கணும், வலது பக்கம் இருக்கிற தாழ்வா இருக்கணும். அதெல்லாம் யார் முடிவு பண்ணது? நீங்க இதை கவனிக்கிறது கிடையாது. நீங்க அங்கே போண்டா வாங்கிடுங்க, பஸ் ஏற அதோட சரி. இப்படி எடுப்பான் நீங்க அந்த மலரை, கீழே ஒரு கட் பண்ணுவோம், 2 இலை வச்சிருப்பான். ஏன்னா அந்த பூவை 2 நோக்கத்துக்கு வாங்குவாங்க. காலேஜ் பசங்க வேற நோக்கத்துக்கு வாங்குவான். அதுக்கு காம்பு நீளமா இருக்கணும், இப்படி கொண்டு நீட்டுவானுங்க. அதுக்காக அது காம்பு நீளமா இருக்கணும். இல்ல தேவையில்லைன்னா அவன் 2வது கத்திரிக்கோலை வாங்கி கட் பண்ணி கொடுப்பான். பாத்தீங்கன்னா கத்திரிக்கோல் அடிச்சு பூவை டிசைன் பண்ணுவான். அவனுடைய அந்த பூ விற்கிற தட்டை பாத்தீங்கன்னா நிறைய நொறுங்கு கிடக்கும் மலர். ஆக்சுவலா அது இயற்கைக்கு, அதுவே ஒரு இயற்கைக்கு மாறான செயல் தான், இறைவனுக்கு எதிரான செயல் தான். மலரை நாம என்ன செய்ய முடியாது? டிசைன் பண்ண முடியாது. அது டிசைன் பண்ண டிசைனர் யாரு? இறைவன். அதனாலதான் அவன் மலரை விரும்புறான். இறைவன் முதலா விரும்புறது மலர் தான். அதாவது தாகூர் சொல்றாரா, ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாராம், உலகில் மலர்கள் இல்லை என்றால் இறைவன் உங்களை கைவிட்டுட்டான்னு முடிவு பண்ணிடுங்க அப்படிங்கிறாரா. மனிதனை இறைவன் கைவிட்டு விட்டார் என்பதற்கு அடையாளம் என்னது? மலர்கள் உலகில் தோன்றவில்லை என்றால் உங்களை இறைவன் கைவிட்டாருங்கிற முடிவுக்கு வந்துருங்க. உயிர்களை இறைவன் கைவிட்டு விட்டார் அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாராம். மலர்கள் அவ்வளவு பெரிய அடையாளம். அதனாலதான் சைவத்தில் எதை முதன்மையா வச்சிருக்கோம்? ஆமா, அதை போய் நாம என்ன செய்யறோம்? நம்ம சட்டையை டிசைன் பண்ற மாதிரி பண்றோம். நாங்கள் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு கவிதை உண்டு, ரோஜா வியாபாரி அப்படின்னு அதுக்கு தலைப்பு போட்டிருப்பாங்க. ரோஜா வியாபாரியே, இந்த ரோஜாவை விற்றுவிட்டு இதை விட அழகா என்ன வாங்க போகிறாய்? அதுதான் கவிதை. ரோஜாவை விற்பவனே, இதை விற்றுவிட்டு இதை விட அழகாக என்ன வாங்க போகிறாய்? ரோஜாவை வித்துட்டு அவன் மீன் கூட வாங்குவான். அவனுக்கு அவனுடைய தேவை அப்படி ஆயிற்று, அவனுக்கு பசி. ஆனா உறுதியாக மீனை விட உயர்ந்தது எது? ரோஜா. அதனால காயெரும்புன்னாரு. நீங்க கேட்கலாம், சாமி எல்லாரும் கூட தானே இருக்கிறாரு. இப்ப நீங்க இறைவன் நீங்க வைணவ படங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. மாட்டுல இருக்கிற மாதிரி, எருமையில இருக்கிற மாதிரி, பன்னியில இருக்கிற மாதிரி எல்லாம் படம் பார்த்திருப்பீங்க. அது உண்மைதான், வெளிப்படணும் அல்ல. இப்ப நம்ம இருக்கிற கட்டுநிலையில வெளிப்பட மாட்டாரு. நம்ம எல்லாம் என்ன அரும்பு அவர் பார்வையில? காயெரும்பு. நம்ம ஆன்மா காயெரும்பு. அது அதுக்கு தான் சாதனை பண்ணுங்க சாதனை பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தா போன வருஷத்தோட இப்ப கொஞ்சம் நம்ம மலர்ந்திருப்போம். அந்த தாயுமானவர் சொல்றாருல, அரும்பு மலர் காய் கனி அப்படிங்கிறார். தாயுமானவர் சொல்றாரு, முதல் நிலை மொட்டு நிலை, அதுக்கடுத்தது மலர் நிலை, அதுக்கடுத்தது காய் நிலை, அதுக்கடுத்தது கனி நிலை. அதுதான் சரியகிரிய யோகம் ஞானம்ங்கிறார் தாயுமானவர். அது இங்கு பேசப்படுவதை நாம பார்க்கிறோம். அந்த சிவானந்தம் வெளிப்படுற இடத்தை தான் மலரோட ஒப்பிட்டு சிவமணம் என்று ஒப்பிட்டார். சரியா? இந்த மந்திரத்தில் படரீனும்னு ஒரு வார்த்தை இருக்கும். படரீனும்னா தாக்கினாலும் அர்த்தம். இந்த மந்திரத்தில் நாங்கள் நேற்று படித்தோம். பயங்கரமான இது மழை. அதில் வேற தண்ணி சும்மா பம்பு செட்டில் விழுந்த மாதிரி விழுந்து காதுகுதெல்லாம் இறஞ்சி போச்சு. காதில் ரத்தம் வராத குறை தான். அதனால சரிவா சொல்ல முடியாம போச்சு. இப்ப மந்திரத்தை ஒரு தடவை படிச்சு பாருங்க. இப்ப மந்திரம் படிச்சா பொருள் புரியணும் உங்களுக்கு. இவ்வளவு நேரம் பேசின பலன் அவ்வளவுதான். நீங்க சிவானந்த நேயத்தே, நேயம்னு என்ன அர்த்தம்? சிவம்னு அர்த்தம். நேயம்னா சிவம். பாங்கான பாசம் படரா. படரான்னா அதற்கு பிறகு அவனை எது தாக்காது? பாசம் தாக்காது. நாயன்மார்களை தாக்காததுக்கு காரணம் அதுதான். படரினும் பாத்தீங்களா, தாக்கினும். இப்ப நாயன்மார்களே சிலரை பாசம் தாக்குது. ஒரு நாயனார் இந்த நாயனார் வரலது, எம்மை தீண்டுவீராயில் திருநீலகண்டங்கிறார் ஒரு நாயனார். பாசம் தாக்குகிறது. தாக்கினாலும் ஆங்காரம் நீங்கி அவங்களுக்கு எது வராது? அகங்காரம் வராது.
உயிரின் குணங்கள் வராது. தாக்குமே தவிர என்ன வராது? உயிரின் குணங்கள் வராது. உயிரின் குணங்கள் வராது. நீங்கி அதனிலை நிற்கவே, அந்த இடத்திலேயே அது நிற்க, அந்த சாதனத்தில் நிற்க, நீங்க அமுதம் நிலை பெறலாமே. அந்த திரிபுடியற்ற நிலையில அந்த சாகதன் எப்படி இருக்கிறான்? நிலையா இருக்கிறான், நிலையாக இருக்கிறான். அந்த அந்த அதுல நிலைத்திருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க அறிவியல் முறையிலேயே ஒருத்தர் தன்னை யோகின்னு அறிமுகப்படுத்தினா அவருடைய அந்த கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு நேரம் இருக்குது, உலக நினைவே இல்லாமல் அவரால் எவ்வளவு நேரம் யோகம் பண்ண முடியுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கருவி இருக்குது. இப்போ நீங்கள் போய் நீங்கள் சொல்கிறீங்க விஞ்ஞானிகள்கிட்ட, நான் என்னால் இறைவனை தொடர்ந்து இவ்வளோ நேரம் நினைக்க முடியும் அப்படின்னா அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கிறதுக்கு கருவி இருக்குது. நமக்கு ப்ரெஷர் பார்க்குற மாதிரி அந்த கருவி என்ன செஞ்சிருவாங்க, நமக்கு இந்த அங்கங்கே பொருத்திடுவாங்க. இதய துடிப்பை செக் பண்ணுறதுக்கு அங்கங்கே மாற்ற மாதிரி மாட்டிடுவாங்க. அந்த நரம்புகளுடைய செயல்பாடை வச்சு அவங்க அதை என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. உங்கள் மைண்டு எவ்வளவு நேரம் சிவத்தில் நிற்குது, எவ்வளவு நேரம் உலகியில் நிற்குது, உங்கள் கவனம் மாறுறத அவன் என்ன செஞ்சிருவான், கண்டுபிடிச்சிருவான். நீங்கள் இறைவன் விஷயம் இருக்கட்டு, சாதாரண ஒரு குற்றவாளியை கூட அப்படி என்ன செய்ய முடியும், கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய மனநிலையில் கேள்வி கேட்கும்போது அவனுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குங்கிறத வச்சு அவன் குற்றம் செய்தானாங்கிறத என்ன செஞ்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் விஞ்ஞான கருவிகள் இருக்குது. இதில் நிலைத்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். நிலைத்து நின்றால் இந்த பேரின்பத்தை அனுபவிக்கலான்னார். இதை நீங்கள் இதை ஒரு பதிவாக தனியாக வச்சுக்கிடுங்க. அடுத்த பதிவை தொடங்குவோம். அதை நம்ம அப்லோட் பண்ண வேண்டாம், அடுத்த பதிவை பார்த்துட்டு போகலாம். சிவாய நம. திருமூலர் திருவடிகள் போற்று.